பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மை மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் 13வது நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 58:10 இப்படியாய் சொல்லுகிறது, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஆமென். அந்தகாரம் அப்படின்றது பயங்கரமான இருள் சூழ்ந்த பகுதி. அந்த அந்தகாரத்தை தேவனாகிய கர்த்தர் மத்தியானத்தை போல, மத்தியானம் என்னைக்காவது இருட்டா இருந்திருக்குங்களா? அது பயங்கர வெளிச்சமா பிரகாசமா இருக்கும். நம்மளோட லைஃப்ல இருக்க எல்லா அந்தகாரத்தையும் கர்த்தர் மத்தியானத்தை போல வெளிச்சமாக மாற்ற போறார். ஆமீன். இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள்ல நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம லைஃப்ல என்னென்ன காரியங்கள் இருண்டு போயிருக்குதோ அந்த காரியங்களை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற போகிறார். ஆமீன். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இருள்களையும் கர்த்தாவே நீங்கள் வெளிச்சமாய் மாற்றுகிற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே பண பிரச்சனைன்ற இருள் இருக்கலாம், வியாதின்ற இருள் இருக்கலாம் தகப்பனே, அப்போ கடன்ற இருள் இருக்கலாம் ராஜா. இசப்பா, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருள்கள் காணப்படுதோ ஆண்டவர், இந்த இருள்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் மத்தியானத்தை போல வெளிச்சமாக மாற்றுவேன் என்ற நாளில் சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா இருள்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்க இருள்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தகப்பனே, வெளிச்சத்தை என் தேவனில் உண்டாக்குகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா இருள்களும் விலகட்டும் ராஜா. எங்களுக்கு தெரியாம ஆண்டவரே அப்பா, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் அகற்றி போடுங்க. இது இருள்னு எங்களுக்கு தெரியாம கூட நிறைய காரியங்கள் இருக்கலாம் ஏசப்பா. அந்த காரியங்களை எடுத்து போடுங்க. செய்வினை கட்டுகள், மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள் ஆண்டவர், இப்படிப்பட்ட ஆண்டவர் இருள்களில் சிக்கி தவிக்கிற ஜனங்களை கர்த்தாவே இந்த நாள்ல நீர் விடுதலையாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவ வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. ஆண்டவர், வாழ்க்கையில் இருக்க எல்லா இருள்களும் அகன்று போகட்டும் தகப்பனே. அநேக பொருளாதாரத்துல இருண்டு போன சூழ்நிலை இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, என் பொருளாதாரம் இப்படி இருட்டா கிடக்கு, என்னால் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வர முடியல, யார் யாரெல்லாம் தகப்பனே அப்பா அங்களாய் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தகப்பனே, இந்த நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கத்தக்கதாய் தேவனை பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.